ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வெப்சைட் ஒன்று நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ரைட், இப்போ நான் ஆல்ரெடி நீங்கள் HTML CSS நீங்கள் பேசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா இருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் ரொம்பவே முக்கியம். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் ஒன்று செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ரைட், இப்போ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் விஎஸ் கோட் எடிட்டர் நீங்கள் இதுவரையில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் அந்த விஎஸ் கோட் எடிட்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த விஎஸ் கோட் எடிட்டரை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட விஎஸ் கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரைட், நம்மளோட விஎஸ் கோட் எடிட்டர். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் போயிட்டு இந்த ஜி டிரைவில் ஒரு ஃபோல்டர் ஒன்று தயாரிக்க போகிறேன். மை நியூ சைடுன்னு சொல்லி. ரைட், இப்போ இதில் நான் இதில் தான் சைடை செய்ய போகிறேன். இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிஎம்டின்னு அடித்து நான் விஎஸ் கோட் எடிட்டருக்கு நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். கோட் ஸ்பேஸ் டாட்னு அடித்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ரைட் ரைட் ஃபர்ஸ்ட் நான் என்னதுக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினா, இப்படி தான் விஎஸ் கோட் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் ஓப்பன் பண்ணி காட்டேன். நீங்கள் விஎஸ் கோட் எடிட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் விஎஸ் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு சிஎம்டின்னு சொல்லி நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதை கோட் ஸ்பேஸ் டாட்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா விஎஸ் கோட் எடிட்டருக்கு உங்களோட ஃபோல்டருக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் போய்ட்டு இதில் போய்ட்டு இந்த ஃபோல்டர் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எல்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்ல. அந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணவே இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருக்கு. இப்போ இங்கே நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்குள்ள இண்டெக்ஸ் .htmlனு சொல்லி வைக்கிறேன். என்டர் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், சிம்பிளாக விஎஸ் கோட் எடிட்டரில் நீங்கள் ஒன்றுமே டைப் பண்ண தேவையில்லைங்க. ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டையும் ஒன்றை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கன் வரும். இதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு HTML கோட் அப்படியே ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். எப்படி? ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வரும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த பாடி டேக்குக்கு தான் நீங்கள் டைப் பண்ணிட்டு போக வேண்டிய விஷயம் இருக்குது. ரைட், இப்போ பாடி டேக்குக்கு தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. இப்போ நான் அதுக்கு முன்னுக்கு நான் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நமக்கு ஈஸியாக இப்போ நம்ம நார்மலாக இப்படி தான் நம்ம டைப் பண்ணுவோம். டிவ் கிளாஸ் இதெல்லாம் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் ஷார்ட்டாக நம்ம சொல்லணும்னா, இந்த விஎஸ் கோட் எடிட்டரில் நம்ம சும்மா டிவ்னு சொல்லி அடிச்சுட்டு, இப்போ நான் ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். கண்டெய்னர் அடிச்சுட்டு டேப் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். இப்போ கண்டெய்னர்னா என்னன்னா இப்படி. நான் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். பாருங்க, இது முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த கண்டெய்னர் எதுக்கு இந்த கண்டெய்னர் போடுறோன்னே சிலவங்களுக்கு தெரியாது. ரைட், இந்த கண்டெய்னர் இப்படி ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ள தான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு போக போகிறீங்க. இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த மாதிரி 3 குளம் போட போகிறீங்க. அப்போ இது எப்படி போடுறது? இந்த மாதிரி 3 குளத்தை போடுறீங்க இந்த கண்டெய்னருக்குள்ள. ரைட், இப்போ அப்படி போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு இந்த 3 குளத்தை நம்ம எப்படி போடணும்னா, ஈஸியாக போடுறது டிவ்னு அடிச்சு இப்போ இதுக்கு ஸ்டைல் ஒன்று கொடுப்போம். ஸ்டைல் ஒன்று கொடுக்குற நேரம் நம்ம டாட் ஐட்டம் அடிச்சு இங்கே நான் பெருக்கல் அடையாளம் கொடுத்து 3 அடிச்சுட்டு இங்கே நான் டிவ் டாட் ஐட்டம்னு அடிச்சு இங்கே நான் 3 கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 கிடைக்கும். ரைட், எப்படி செய்யுதுன்னா இப்படி பாருங்க. டிவ் டாட் இது ஸ்டைல். நீங்கள் என்ன ஸ்டைல் அதுக்கு கொடுக்க போறீங்கன்னா அந்த ஸ்டைல் இந்த கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த ஸ்டைலை வைக்கிறது இப்போ ஐட்டம் ஐட்டம் இங்கே நான் பெருக்கல் இதை எத்தனை உங்களுக்கு டிவ் வேணும். எனக்கு 3 குழம்புக்கு தானே பிடிக்கும். 4 குழம்புனா 4 கொடுக்கலாம், 2 நான் 2 கொடுக்கலாம். எனக்கு 3 வேணும். அதனால பெருக்கல் பொறுத்து இந்த பெருக்கல் அடையாளம் கொடுத்துட்டு உங்களுக்கு 3 கொடுத்து நம்ம என்டர் கீயை நீங்கள் டைப் பண்ணதோட ப்ரெஸ் பண்ணணும். இல்லாட்டி ஒர்க் ஆகாது. நான் துணினை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் திரும்ப டைப் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த கிளாஸை தான் நீங்கள் கிரியேட் பண்ண இருக்குது. ரைட், ஓகே ரைட். இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி செய்யுது. இப்போ இந்த ஐட்டம்ன்ற கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறேன். நான் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று எடுத்து போகிறேன். index.css சொல்லி
ஃபோல்டரில் நான் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணேன். index.css ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். நான் ஸ்டைல்னு சொல்கிறேன், styles.cssன்னு கொடுத்தேன். ரைட், நான் ஃபைல் ஒன்று styles.cssன்னு கொடுத்தேன். ரைட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை இப்போ இந்த ஃபோல்டர் எனக்கு தேவையில்லை, நான் வந்து ஆக்சிடென்ட்டாக க்ரியேட் தேவையே இல்லை. ரைட், இப்போ வந்துங்கன்னா style.cssல வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஐட்டம் வந்து செய்ய போகிறோம். இந்த ஐட்டத்தை வந்து ஸ்டைல் கொடுக்க போகிறோம். ஓகே ரைட், இது எப்படி செய்யணும்னா வெரி சிம்பிளுங்க. இப்போ இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம செய்கிறது. ரைட், இப்போ இதில் வந்து நமக்கு ஃப்ளாக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை நம்ம படிப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு வந்து டிசைனிங் வந்து நம்ம படிச்சுட்டு போகிறது. ரைட், ஓகே. இப்போ ஃப்ளாக்ஸ் பாக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அதுக்கு ரைட் இப்போ நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ வந்து இதில் போயிட்டு ஸ்டைல்ஸில் போயிட்டு நம்ம செய்ய போகிறது ஸ்டைலில் போயிட்டு ரைட், இப்போ இதில் போயிட்டு நம்ம செய்ய போகிறோம் டாட். இப்போ நான் கிளாஸ் கொடுத்துருக்கனால கிளாஸ் தான் எடுத்துருக்கு, டாட் கொடுக்குறோம். இப்போ ஐடினா நான் வந்து இந்த மாதிரி இந்த சைன் போடணும். இப்போ கிளாஸ்னால டாட்டை கொடுக்குறேன், கொடுத்து ஐட்டம், இப்போ நான் ஐட்டம்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து இந்த ஐட்டம் இந்த இதுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்டைல் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த மாதிரி 3 பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இதை கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன், ஐட்டம் வித்தை கொடுக்க போகிறேன். வித் இங்கே நான் வந்து 100 கொடுத்து 100 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட்டை கொடுக்குறேன், 100 பிக்சல் கொடுக்குறேன். அடுத்து கொடுக்குறேன் பேக்ரவுண்ட் கலரை கொடுக்குறேன். எனக்கு வந்து ப்ளூ கொடுப்போம். ஏதாவது இப்போ நான் ப்ளூ ப்ரௌன் ஏதாவது கொடுக்குறேன், நான் ப்ளூ கொடுக்குறேனே. ரைட், கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே அந்த லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணாட்டி இங்கே நான் போயிட்டு தான் பாருங்கள், எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இதில் போய் லைவ் சர்வர்ன்றதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் சர்வர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டால் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் சர்வர் இங்கே எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் இந்த கோட் லைவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து இங்கே நீங்கள் லைவ் போகலாம். சிம்பிளாக உங்களுக்கு இப்படி தான் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கான இப்போ உங்களுக்கு பாருங்க எல்லாம் பிளாங்காக காட்டு, பேஜ் வந்து பிளாங்காக காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலை வந்து நம்ம index.htmlக்கு நம்ம ஆட் பண்ணலை. ரைட், நம்ம எங்கே லிங்க் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம எதில் லிங்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா style.css. அதை வந்து இங்கே லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம எழுதணும் லிங்க்னு சொல்லி இருக்கு. லிங்க் ரிலேஷன்ஷிப் எழுதணும், ஸ்டைல் ஷீட்னு எழுதி எங்கே எழுதணும் HREFல போயிட்டு உங்களோட ஸ்டைல் ஷீட் எங்கே இருக்குன்றது கொடுக்கணும். என்ன அதுக்கு ஸ்டைல் ஷீட் CSS இங்கே இருக்கு கொடுத்துட்டு இப்போ இதில் பாருங்க சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு நான் ஓப்பன் பண்ண பாருங்க ஆல் வந்துருச்சு. ரைட், ஸ்டைல் ஷீட்டை கொடுத்தோன்னே வந்துருச்சு. இப்போ பாருங்க இந்த மூணுமே உங்களுக்கு இந்த 3லேயும் கொடுத்தனால ஒன்றுமே வந்து ஒரு மார்ஜின் செட் பண்ணாதனால உங்களுக்கு வந்து இதுக்கான வித் வந்து 100, ஹைட் 100 வந்து அப்படியே உங்களுக்கு வந்துருச்சு. ரைட், 3ஐயும் ஒன்றா சேர்த்து தான் உங்களுக்கான ஹைட்டை வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணி காட்டியிருக்கு. சரி, இதில் இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு மார்ஜின் ஒன்று கொடுக்கணும். மார்ஜின் ஒரு 5 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். கொடுத்து கண்ட்ரோல் எஸ் அடிச்சு சேவ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு. சரியா, விளங்கிச்சாங்க. சிம்பிளான விஷயம் இது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை தெரியும், இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். ரைட், இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று போட்டு எப்படி நம்ம மார்ஜின் செட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து எனக்கு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து இந்த இப்படி தான் இருக்குது, இதை வந்து நேராக்கணும். ஒரு குளம் வடிவத்தில் ரோ வடிவத்தில் தான் இருக்குது, இதை குளமாக எனக்கு ஆக்கணும். இப்படி இருக்குது, இதை நேராக அப்படி குளமாக ஆக்குற நேரம் நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த கண்டெய்னருக்கே நம்ம கொடுப்போம். இந்த கண்டெய்னருக்கே நம்ம ஸ்டைல் கொடுக்கலாம். ரைட், கண்டெய்னருக்கே நம்ம ஸ்டைல் கொடுக்கலாம். அது எப்படி எழுதுறதுன்னா நம்ம இதில் போயிட்டு style.cssல போயிட்டு நம்ம கண்டெய்னருக்கு எழுதணும் இந்த ஸ்டைலை. ரைட், இப்போ நம்ம எழுதணுங்கன்னா .container ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்ன எழுத போகிறோம், டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ்ன்னு அடிப்போம். இப்போ ஃப்ளாக்ஸ் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பாருங்க ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சு. ரைட்,
ஃப்ளாக்ஸ், இந்த ஃப்ளாக்ஸ்ன்றது வந்து நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிரெக்டாக இந்த மாதிரி வரும். ரைட், ஃப்ளாக்ஸில் 2-3 விஷயம் இருக்குது. ரைட், அதாவது ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் நம்ம கொடுக்கலாம், கொலமா ரோ ரெண்டையும் நம்ம கொடுக்கலாம். ரைட், இப்போ நான் வந்து இதில் வந்து ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் வந்து ஃப்ளாக்ஸ்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொலமில் எடுக்கும். நீங்கள் வந்து என்ன கொடுக்கலாம், டிரெக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். ரைட், இப்போ டிரெக்ஷன் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் ஒன்று இருக்குது. ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த கொலம்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ரோன்னு கொடுத்தோம்னு பாருங்க எப்படி ரோன்னு வருதுன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி இங்கே வந்து கொலம் கொடுத்துட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு எப்படி வருதுன்னு கொலம்ல வரும். இந்த பாருங்க இப்படி வரும். இதை ரோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரோல வரும். முதல்ல ரோ தான் வந்துச்சு, இந்த ரோ ரோனா ரோல வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி டிரெக்ஷனை நம்ம கொடுத்துக்கலாம், ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன். ரைட், நீங்கள் மாற்றிக்கலாம் ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன். முதல்ல வந்து நான் கீழே வர்ற மாதிரி தான் இல்லை நம்ம சைடு வந்துச்சு. இப்போ நீங்கள் மேலே கொடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாக்ஸில் வந்து நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இதான் நான் சொல்லி கொடுத்தேன். இது வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வெப்சைட் ஒன்று செய்கிற நேரம் இந்த டிரெக்ஷன்ஸ் எல்லாம். ஓகே ரைட், இது ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இது நான் சொல்லி கொடுத்தது தான். ரைட், இப்போ அடுத்த விஷயம் வந்து இதில் வந்து மெயினாக பார்க்குற நேரம் வந்து இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலரும் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு க்ரீனை கொடுத்துக்கிறேனே. இப்போ கொடுத்துட்டு நம்ம சேவ் ஆல் கொடுத்துட்டு திரும்ப போய் பார்ப்போம். இப்போ இப்படி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு அடுத்த விஷயம் இருக்குது, முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். இந்த ஃப்ளாக்ஸ் ஸ்டார்ட் இது வந்து இப்போ நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் இன்னொரு அட்ரிபியூட்ஸும் நம்ம எழுதி பார்க்குறது. இது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஸ்டார்ட், ஃப்ளாக் ஸ்டாண்ட், சென்டர், ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் இவன்ட்லி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வெப்சைட் செய்கிறனா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ரைட், இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அது ஒர்க் பண்ணும். இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து அந்த காலம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து முக்கியமாகவே இருக்கணும். ரைட், இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இது எதில் இருக்குதுன்னா நம்ம இப்போ இந்த ஃப்ளக்ஸ் டிரெக்ஷனை வந்து நான் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. நான் வந்து இது என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கண்ட்ரோலோட நம்ம ஸ்லாஷ் அடிச்சோம்னா இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக கமெண்ட் பண்ணுறது வந்து இதை வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து இதில் வந்து நம்ம வந்து என்ன எழுத ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்னா ஃப்ளாக் ஸ்டார்ட்னு அடி, ஃப்ளாக் ஸ்டார்ட். இப்போ அடிச்சு பாருங்கள், சேவ் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருந்து இருக்கு பாருங்கள். இதே ஃப்ளாக் சென்ட்னு சொல்லி அடிங்க. இப்போ பாருங்க, இப்போ கடைசி இந்த இடத்துல இருக்குது. ரைட், இதே ஃப்ளாக் சென்டர்னு சொல்லி அடிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரான இடங்கள் இருக்கு. ஸ்பேஸ் பிட்வீன் அடிங்க, ஸ்பேஸ் பிட்வீன். இப்போ சேவ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ரைட், இப்போ இதுகளில் வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து இதுக்குள்ள ஸ்டைல்ஸ் எழுதி நம்ம செய்யலாம். ரைட், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை எப்படி மேட்ச் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்க. ரைட், இப்போ இதே வந்து அடுத்த ஸ்பேஸ் அரவுண்ட் அடிங்க, கண்ட்ரோல் அடிச்சு சேவ் பண்ணிட்டு இந்த இப்படி இருக்கு. அடுத்த வந்து ஸ்பேஸ் இவென்ச்சுவலி அடிங்க, கண்ட்ரோல் அடிச்சு சேவ் பண்ணிட்டு சிம்பிளா பார்க்கலாம் இந்த மாதிரி. ரைட், இதுக்கான டிஃபரெண்ட்டை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்பேஸ் நான் எழுத போறேன். அடுத்தது வந்து ஃப்ளாக் ஸ்டார்ட் மட்டும் எழுத போறேன். ஃப்ளாக் ஸ்டார்ட்னு எழுதிட்டு இங்கே வந்து நான் வந்து இதை ரோ கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க சேவ் பண்ணிட்டு இப்போ கொடுக்குறேன் பாருங்க, இந்த மாதிரி வருது. ரைட், இப்போ இதுகளை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து செய்யறது. ரைட், இதை வந்து இப்போ ஃப்ளாக்ஸ் ரோன்னு அடிச்சோம்னா கொலம்னு அடிச்சோம்னா இப்போ பாருங்க இப்படி வருது. ரைட், இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். ரைட், இப்போ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கொலம் ஒன்று செய்கிற நேரம் இப்போ நான் இப்போ இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஃப்ளாக்ஸ் வந்து ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் வந்து கொலம் அண்ட் ரோன்னு ரெண்டு இருக்கு. ரைட், இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான டிஃப்ரெண்ட்டை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கே வந்து கொலம்க்கு ரோ போட்டிங்கன்னாவும் ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ரைட், ஓகே. இதேவால வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எடுங்க.
இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு வெப்சைட் வந்து எப்படி சரியாக நம்ம இதில் பயன்படுத்தி செய்கிறதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.